மக்களே, சொல்லும்போதே சந்தோஷத்தோட நான் உங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுறேன். ஆர்பிஐ நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆர்பிஐயில் வேலை பார்க்குறாங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கெத்தாக இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு கெத்து வேலை தாங்க இன்றைக்கி நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் வந்து சேர்க்க போகிறேன். வழங்குறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளுடைய அரசாங்கம் தான், இந்திய அரசாங்கம் தான் வழங்குது. சரிங்களா? இதுக்கு முதல் நம்ம சம்பளம் எவ்வளோன்னு பார்ப்போம். கிரேட் ஏ ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்கு 62,500 ஓகேங்களா, மாத சம்பளம். அது போக 62,500 ஆரம்பித்து 1,26,100 வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக மற்ற கிரேட் பி ஆஃபீஸருன்ற ரோலுக்கு 78,450 சரிங்களா? இவ்வளோ சம்பளம் வாங்குறதுக்கு நம்மலாம் ரெடியாக இருந்தால் கடன்னு எடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லைப்பா, நமக்கு இதை செட்டு வராது அப்படின்னு நினச்சிங்களா, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது நல்லபடியாக இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கவங்களுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணி வச்சுட்டா டெஃபினட்டாக அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருப்போம் இல்லையா? அந்த ஒரு எண்ணத்தில் தான் டெய்லி நான் இந்த மாதிரி 2 வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னேன் இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லீகல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலு கிரேடு பின்ற சம்பளம் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்த வாய்ப்பு மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலு டெக்னிக்கல் சிவிலில், இதுக்கான சம்பளமும் கிரேட் பி தான். அதுக்கப்புறம் ரோல் மேனேஜர் டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே கிரேட் பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட் மேனேஜர் பாஷா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கிரேட் ஏ சம்பளங்க. அதே மாதிரி அசிஸ்டண்ட் மேனேஜர் ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி கிரேட் ஏக்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். லீகல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் 5 வேக்கன்சி இருக்குங்க. மேனேஜர் அப்படின்ற கேட்டகரியில் 6 வேக்கன்சி இருக்குது. மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற கேட்டகரியில் 4 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படின்ற கேட்டகரியில் 3 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டியில் 10 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 28 வேக்கன்சி இருக்குங்க. சரிங்களா? அந்த 28ல் ஜென்ரல் கேட்டகரி இல்லைனா யூஆர் கேட்டகரியில் 15ஐயும், ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் 8ஐயும், எஸ்சியில் 4ஐயும், எஸ்டியில் 1ஐயும் ஃபில் பண்ணுறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், என்ன நமக்கு ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெஃபினட்டாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வந்து ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சிருக்காங்க. ஆன்லைனுக்கு வெப்சைட் என்ன அப்படின்னா www.rbi.org.in அப்படின்ற மாதிரி அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது போக வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 31, 2025 6 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயசு என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லீகல் ஆஃபீஸருன்ற ரோலுக்கு 32க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ஜாப் ரிக்குவயர்மெண்ட்ஸுன்ற சொல்கிற மாதிரி லீகல் ஆஃபீஸர்னாவே நம்ம என்னென்ன படிச்சிருக்கணும், எல்எல்எம் படிச்சிருக்கணும். சரிங்களா? எல்எல்எம் அப்படின்றது நம்மளோட லாவில் வரும் இல்லையா? அதே மாதிரி பிஹெச்டி நீங்கள் லாவில் முடிச்சிருந்தீங்களா கூட பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? லாயர்ஸ் உங்களுக்கான சம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணுங்கள். அது போக லீகல் இஷ்யூஸ், ஜாப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பேச்சுலர் டிகிரி இன் லா படிச்சிருக்கணும், ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்டில் 50% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் 45% மார்க் வாங்கியிருந்தாலும் சரிப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, பார் கவுன்சிலில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்க, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு, அட்வொகேட்டாக லா ஆஃபீஸரா அப்படின்னாலுமே செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்ட் ஸ்ட்ரக்சரும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் பேப்பரில் ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் லா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க 30 மார்க்குக்கு. சரிங்களா? அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பு 120 மார்க்குக்கு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு பேப்பர் 2 இங்கிலீஷில் 100 மார்க்குக்கு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 250 மார்க்குக்குங்க. இன்டர்வியூ 40 மார்க்கு. எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 290 மார்க்குக்கு தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்தது மேனேஜர் வேலைக்கு 21லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஇ சிவில் இன்ஜினியரிங் அப்படி படிச்சிருந்துருக்கலாம், 60% மார்க் வாங்கியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ, பேங்க்லேயோ, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ, பிளானிங், டிசைனு, கண்ட்ரோலு இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கப்பா
அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? அடுத்தது கேடு, கேமு, எம்எஸ் ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் ஒர்க் பண்ணுற உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, டெஸ்ட்டில் என்னென்ன கேட்போம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேப்பர் 1ல் அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. அப்ஜெக்டிவ் டைப்னால் என்ன அப்படின்றது பார்ப்போம். என்ன அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் ஜாப் நாலேஜ் பற்றின ஒரு தான் கேட்பாங்க. 100 மார்க்கு கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் இருக்கும் பேப்பர் 2ல். அது ஒரு 100 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 235 மார்க்கு, 200 மார்க்கு பேப்பர் 1 பேப்பர் 2. அந்த 35 மார்க் வந்து இன்டர்வியூ மூலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு மேனேஜர் டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதில் 60% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ப்ரைவேட்டில் பப்ளிக்கில் எங்கேட்டோ ஒர்க் பண்ணுற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில், பேங்க்ஸில், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் எதுலையாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் என்னென்ன நாலேஜ் இருக்குன்னா சிசிடிவி, சர்வேலன்ஸ் சிஸ்டமு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றது சொல்கிறாங்க. இதுலேயுமே 100 மார்க்குக்கு உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் இருக்கும். அதே இன்னொரு ஒரு 100 மார்க்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். 35 மார்க்குக்கு இன்டர்வியூ. டோட்டலாக 235 மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோல் ராஜபாஷா அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அதுக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ண போகிறீங்க. இங்கிலீஷ் டு ஹிந்தி அப்படின்ற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. என்னென்ன இருக்கோ வேரியஸ் லாங்குவேஜஸ்லாம் அது எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. சரிங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 2nd கிளாஸ் மாஸ்டர் டிகிரி ஹிந்தியில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஹிந்தி இங்கிலீஷ் 2nd கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இங்கிலீஷ் படிச்சிருந்துருக்கலாம், அதோட ஹிந்தி வந்துருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டு வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், டெஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் நாலேஜ் இதுவும் ஓகேயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 150 மார்க்குக்கு. பேப்பர் 2ல் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 50 மார்க்குக்கு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்குமே 25லேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இதுவுமே உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸராக எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்குமே எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக தரவு ஆயிக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்ம அதில் ஆயத்தப்படுத்திக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? பிடபிள்யூபிடிக்குமே அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி பிடபிள்யூபிடினா 100 ரூபாவும், மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ்னால் 600 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டீட்டெயில்டாக நான் லிங்க்கை கொடுத்துட்றேன், படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? மந்த்லி அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்றதே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். என்பிஎஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்பிஎஸ்னால் பென்ஷன் ஸ்கீம், அதுவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ ஒரு 35 பக்கத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது. நீங்கள் வாசிச்சுக்கோங்க, வாசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஊரில் எங்கடா இருக்குது சென்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்னையில் இருக்குங்க. சென்னையில் இருக்குது. இதுக்கு டெஃபினட்டாக நம்ம அப்லோட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். சரிங்களா மக்களே? ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.